பொங்கலுக்கான க்ளீனிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நாங்கள் வந்து எங்களோட நேட்டிவ்க்கு போனோம் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஊரில் பொங்கல் டைமில் எல்லார் வீட்லேயும் அப்படியே தடாபுடால்னு க்ளீனிங் வேலை நடந்துகிட்ருக்கும். கிச்சனில் பார்த்திங்கன்னா, மொத்த பாத்திரத்தையும் மேலே பரன்லேருந்து இறக்குறது, கீழே ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையும் எம்டி பண்ணி கண்டெய்னர்லாம் க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது, திருப்பி எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி அடுக்கி வைக்கிறது. கிச்சனில் வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஒரு சைடு வந்து வார்ட்ரூப்பில் இருக்க மொத்த துணியும், எல்லாரோட துணியும், ஷெல்ஃபில் இருக்க துணி, ரெகுலர் யூஸ் துணி, பீரோவில் இருக்க துணியெல்லாம் கூட அள்ளி எல்லாத்தையும் மொத்தத்தையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதை மடித்து வைக்கிறதுன்னு ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நான் அப்போ நினப்பேன், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பொங்கல் அப்போ? கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பண்ணிக்கலாம்ல க்ளீனிங். இது ஒன்றும் பெரிய விஷயமா? இது ஏன் பொங்கலுக்காக ஒதுக்கி வச்சு பண்ணுறாங்க அப்படிலாம் தோணும். ரெகுலராக நானும் வந்து முன்னாடி ஏதாவது ஒரு க்ளீனிங் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ வந்து லைஃப்பில் க்ளீனிங் மட்டும்தான் இருக்கா? நிறைய என்ஜாய்மெண்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வெளியில் நிறைய அவுட்டிங் போகணும் அப்படிலாம் வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் க்ளீனிங் எனி டைம் வீட்டுக்குள்ளேயே அரைஞ்செலாம் இருக்கிறதில்ல. ஏதாவது டக்குன்னு ஏதாவது கைக்கு வந்ததாக பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் கிளம்பிடுறது. ரெகுலர் ரொட்டீன் சமையல், காலையில் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை முடிச்சிட்டோன்னா அப்படியே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் ஃப்ரீயாக கிளம்பி போயிடுறது. ஈவினிங் வந்தோமா, பாப்பா ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்தோமா, அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு கிளப்பி விட்டுட்டு டான்ஸ் கிளாஸ் அழைச்சிட்டு போனோமா, அவள் கூட அங்கே போய்ட்டு எல்லாரோடையும் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு வந்தோமா. அப்படியே ரிட்டன் வந்ததும் பாப்பா படிப்பாங்க, நம்ம டின்னர் செய்கிறோம், சாப்பிட்டு முடிச்சோமா, தூங்கணுமான்ட்டு ஜாலியாக அப்படி போனதுனாலே நம்ம இந்த ஒரு 6 மாதம் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி தான் இருக்குது. பாப்பாவுக்காக இந்த ரூமை செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ 2 வாரமாக அவளுக்கு சளி இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு மெயினாக இந்த ஃபேன்லலாம் டஸ்ட்லாம் இருக்குல்ல, அது ஓடுறப்போ கொஞ்சம் அப்படியே மேலே பறந்து வந்து அது மூக்கில் ஏறுறதுனால இன்னும் அது சரியாகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சரி இந்த ரூமை ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டு வார்ட்ரூப்பில் வந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு தான் இந்த வார்ட்ரூப்பில் ஸ்டீல் பீரோவில் வச்சுருந்தோம். உடன் பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாப்பாவோட புக்ஸு, அவளோட ஸ்டேஷ்னரி அதெல்லாம் இருக்கும். அதை அவள் தான் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருப்பா. இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்க டைமில் எல்லாத்தையும் களைச்சி போட்டு ரொம்ப மோசமாக்கி வச்சுருக்கா அது 2 வாரத்தில். சரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பொங்கலப்பா அவளே க்ளீன் பண்ண சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அவளுக்கும் முடியலை, நம்மளே அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அதையும் அரேஞ்ச் பண்ணிவிடுவோன்ற மாதிரி தோணுச்சு. காலையில் எனக்கும் 2 நாளாக சளி, தொண்டை வலிலாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி நம்மளுக்கு என்ன முடியலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம நினச்சதை பண்ணிடணும்னு சொல்லிட்டு க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வந்து இப்போ டான்ஸ் கிளாஸ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடிக்கடி டிஷர்ட்டு, பேண்ட் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டு இருப்பா, எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதனால கொஞ்சம் ட்ரெஸ் அவளோடலாம் அதிகமாகிடுச்சு. அங்கேயுமே ஷெல்ஃப்லலாம் வந்து இடம் பத்தலைன்றனால அங்கேருந்து என்னோடய சாரீலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே ஸ்டீல் பீரோவில் மேலே ஒரு 2-3 ஷெல்ஃபு ஒதுக்கி அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிவிட்டு ஸ்டீல் பீரோ ஃபுல்லாக பாப்பாவோட ட்ரெஸ் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அது வச்சுட்டா ஃபுல்லாக பத்துனுச்சுன்னா இங்கேயே செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வீடு வந்து கட்டிகிட்டு இருந்தப்போ இந்த ரூம் வந்து பாப்பாவுக்காக தான் சொல்லிகிட்டே இருந்ததுனால, இந்த ரூம் எப்போ எனக்கு செட் பண்ணி கொடுப்பீங்கன்னா, அவளும் அதிக டைம் வந்து என்கிட்ட கேட்டிருக்கா. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வளருமா, நீ தனியாக எப்போ படுக்க பழகுறீங்களோ அப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ரூமை செட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் மோஸ்ட்லி அவளுக்கு பிடிச்ச மாதிரி கபோர்டு ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரூமை நாங்கள் எம்டியாக எந்த ஷெல்ஃப்க்கு எதுவுமே நாங்கள் கொடுக்கல. ஏற்கனவே ரூம் வந்து 10க்கு 10 சைஸாக நம்ம வந்து டிசைன் பண்ணியிருந்தது. அதுலேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து குறைஞ்சிருச்சு கட்டினப்போ, சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்ததில். இதுக்கு மேலே வந்து நம்ம ஷெல்ஃப்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் இடத்த அடைக்கும். ஃப்யூச்சரில் ஏதாவது கபோர்டு ஒர்க்லாம் பண்ணுறப்ப அது இடைஞ்சலாக இருக்குமோன்னு தோணுச்சு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்க முடியாதோன்னு அதனாலே அப்படியே ஓப்பனாக விட்டுட்டோம். ஏற்கனவே நம்ம ரெண்ட் ஹவுஸில் இருந்தப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் வார்ட்ரோப்லாம் தான் இந்த ரூமில் போட்டு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சிஸ்டம் வந்து பாப்பா வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இது அவளுக்காக தான் மெயினாக நாங்கள் வாங்கி செட் பண்ணது. அடிக்கடி ஒர்க் ஷீட்டில் ஏதாவது அனுப்புவாங்க, அது நைட் நேரத்தில் லேட்டாக பார்த்தோன்னா உடனே பிரிண்ட் எடுத்துகிட்டு வரதுக்குலாம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் சிஸ்டம் செட் பண்ணி பிரிண்டர்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதை நான் இப்போதைக்கு சும்மா கேஷுவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஃப்யூச்சரில் ஃபுல்லாக அவளோட யூசேஜுக்கு தான் இந்த சிஸ்டம் வந்து போகுது. அதனால் இந்த ரூமில் எப்படினாலும் இந்த பிளேஸில் தான் நாங்கள் வந்து சிஸ்டம் செட் பண்ணுற பிளான் இருக்குது. ஆனால் டேபிள்லாம் கொஞ்சம் மாற்றுவேன், வார்ட்ரோப் மாதிரி நம்ம கபோர்டு ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லாமல் எங்களோட திங்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அவளோட திங்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக இதில் இருக்கிற மாதிரி அவள் வந்து இந்த ரூமை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணி மட்டும் வந்து கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே அவளுக்கு இதை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வேகமாக வந்து பார்த்துட்ருந்தேன். இடையில கரண்ட் வேறு கட் பண்ணிட்டாங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். ரெகுலராக நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வீடியோ எடுக்கிறத இப்போ கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தேன். இப்போ வீடியோ எடுத்துகிட்டே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியிலே கரண்ட் போனதும் நிறுத்த வேண்டாம், என்ன வெளிச்சத்தில் என்ன தெரியுதோ அதோடைய அப்படியே வீடியோ ஷூட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு வெளியே வந்து பார்த்துட்ருந்தேன். நம்ம வீட்டில் வந்து காட் இல்லை, பெட்டு மட்டும்தான். அதை மட்டும் இப்போதைக்கு பாப்பா படுத்துக்கிற மாதிரி இங்கே போட்டு செட் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு காட் செஞ்சு போடணும். அதுக்கப்புறம் 2 வார்ட்ரோபுக்கில் அது நல்லா ஸ்பேசியஸாக நிறைய ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி ஒரே வார்ட்ரோப்பாக பக்கத்தில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட, அப்புறம் கார்னரில்
ஷேப்பில் ஒரு டேபிள், ஒரு சைடு வந்து சிஸ்டம் செட் பண்ணிவிட்டு மானிட்டர்லாம் வைக்கிற மாதிரி, பிரிண்டர் வைக்கிற மாதிரி, ஒரு சைடில் ஸ்டடி டேபிள் மாதிரி பாப்பா வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, குட்டி ஸ்பேஸில் எல்லா வசதியுமே அவளுக்கு இருக்கிற மாதிரி இந்த ரூம்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்களோட பிளான். ஃப்யூச்சரில் வந்து சீக்கிரமாக அதை வந்து பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். நான் வந்து பாப்பா ஒரு 6th 7th போகிற டைம்குள்ளேயாவது அதை கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கணுன்னு. டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுருந்ததுனால ரூமை வந்து ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் ரூமை ஒரு வாட்டி வந்து மாப் பண்ணி விட்டேன். ஏன்னா நம்ம வந்து மற்ற ரூம்லாம் வந்து ஒரே நாளில் க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி வந்து இந்த சின்ன ரூம் க்ளீன் பண்ணுறோம். அப்புறம் அந்த ரூமில் வந்து வார்ட்ரோப்ல திங்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வரதுனால அந்த ரூமையும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் டஸ்டிங் வந்து பண்ண போகிறேன். கட்டினப்போ வந்து வார்ட்ரோப்காக ஒரு ஷெல்ஃப், பெரிய ஷெல்ஃபாக டபுள் டோர் மாதிரி போடுறதுக்கும், சிங்கிள் டோர் இருக்க அந்த ஷெல்ஃப் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காகவும் போட்டோம். பட் இப்போ வந்து அது வார்ட்ரோபாக தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அங்கே தான் பாப்பாவோட ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டீல் பீரோவில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்டீல் பீரோவில் இருந்த என்னோடய சாரீஸ் எல்லாத்தையுமே பழைய மாதிரி என்னோடய வார்ட்ரோப்ல வச்சுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பாப்பாவோட ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே எம்டி ஆகிட்டு. இந்த பீரோ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மட்டும் இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாப்பா வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பாப்பாவோட யூனிஃபார்மு, இன்னர்ஸ் அது வைக்கிறதுக்கு வார்ட்ரோப்பில் இடம் இல்லாமல் இருந்துச்சு. சரி, அதனால் இந்த உடன் வார்ட்ரோப்பில் ஒரு ஷெல்ஃபை எம்டி பண்ணி அங்கே தான் அரேஞ்ச் பண்ணலான்னு பிளானு. ரெஸ்ட் ரூமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி விட்டாச்சு. இந்த ரூமில் மட்டும் டோருக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்றனால இங்கே தான் லேட்ரு வைக்க முடியும், அதனால் இங்கே வச்சுட்டேன். டோருக்கு பின்னாடி 2 ஹூக்ஸ் வச்சு அதில் தான் கேலண்டர் வந்து மாட்டி விட்டுருக்கேன். இந்த வாட்டி வந்து 4th ஸ்டாண்டர்ட் பாப்பா படிக்கிறாங்க. இத்தனை வருஷமாக ஸ்கூல் கேலண்டரில் என் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பாப்பாவோட ஃபோட்டோ வந்திருக்கு. தீபாவளிக்கு வந்து பாப்பா டான்ஸ் ஆடிருந்தாங்க. ஸோ அந்த டைம் அவங்க எடுத்த ஃபோட்டோ வந்து கேலண்டரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ எனக்கு சடனாக ஞாபகம் வந்தது. சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு காட்டியிருந்தேன். கிட்ஸ் பெட்ரூமில் நம்ம க்ளீன் பண்ண டஸ்ட்டை விட இங்கே மாஸ்டர் பெட்ரூமில் தான் ஃபேனில் அவ்வளோ அழுக்கு. ஏசிலையும் ஃபில்டர்லலாம் டஸ்ட் இருக்கணும், கழட்டி தட்டிகிட்டு இருந்தேன். இதை வந்து நான் வாஷ் பண்ணேன் இந்த டைமு. சும்மா டஸ்டர் வச்சே ஃபுல்லாக தட்டி விட்டேன். அதுலேயே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் நிறைய டஸ்ட்டு வந்துருந்தது. இவ்வளோ டஸ்ட்டோட ஏசியை போட்டுட்டு ஃபேனை போட்டு ரெகுலராக இந்த ரூம்லேயே இருந்ததுனால தான் பாப்பாவுக்கு சளி விடவே இல்லையோ என்னமோ. பாப்பா வந்ததுக்கப்புறம் அந்த ரூமை க்ளீன் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா அதை காட்டிட்டு அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே போய் பாரு, ரூம் எப்படி இருக்குன்னு. ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நீட்டாக இருக்கு. இங்கே எதுக்கு பெட்டெல்லாம் போட்டிருக்கு? அதில் பொம்மையெல்லாம் வச்சுருக்கு. எனக்கா? இங்கே தான் நீ படுத்துக்கிறியா? ஏசி ஓடலைன்னா ஏசி போடுற டைம் இல்லைல்ல, இப்போ தான் குளிருதுல்ல, அதனால் இங்கே படுத்துக்கலாம். இந்த ரூம்லேயே நீங்கள் குளிச்சுக்கலாம், இங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கேயே மாற்றியாச்சு. மீரா திறந்து வர அடிக்காச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம். இதெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக செட் ஆகிருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல அங்கெல்லாம் திணிச்சு வச்சோம். இங்கே நல்லா இருக்கா? எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக இருக்கும். ஆனால் ஹைட்டு தான் பத்தாது. கீழே இருக்கலாம் எடுத்தும்ல. கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன். மேலே ஃப்ராக்கு சும்மா போடுறதுக்கு எடுப்பேன்னு அது கெட்டாது. ஹாப்பியா?
அப்போ நீங்களும் வரக்கூடாது இங்கே படுக்க. வேணாம்ல, தனியாக படுத்துக்குவில்ல, அப்படி தான் ஹாப்பி தான் எனக்கும். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பாப்பா கிட்ட வந்து தேவையில்லாதெல்லாம் இந்த வார்ட்ரோப்பில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டு அதெல்லாம் ஒதுக்கி எடுத்துகிட்டு ஒரு ஷெல்ஃபை எம்டி பண்ணி அதில் வந்து அவளோட இன்னர்ஸு, யூனிஃபார்மு, டவல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியாச்சு. இப்போதைக்கு இன்றைக்கி 2 ரூம் க்ளீனிங் மட்டும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பொங்கலுக்குள்ளே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வேகமாக நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நாங்கள் நேட்டிவில் தான் பண்ணுவோன்றதுனால இங்கே ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக எப்போ டைம் இருக்கோ, எனக்கு எப்போ க்ளீன் பண்ணுறதுக்கான மூடு வருதோ அந்த டைமில் ஒரு நாளைக்கு லிவிங் தனியாக, அப்புறம் வரண்டா போர்ட்டிக்கோலாம் ஒரு நாளைக்கு தனியாக, அப்புறம் கிச்சன் தனியாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுவுமே எல்லாத்தையும் ஓரங்கட்டி தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நான் பண்ணுறப்ப எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மூடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.